நம்பலாம், காங்கிரஸ் நம்ப கூடாது. ஏன்? பிஜேபி நேரடியா சொல்றான், we are all Hindus. இவன் மோடி அடிக்கல் நாட்டினார் ராமர் கோயிலுக்கு. கங்க்ராச்சுலேஷன் முதல்ல சொன்னது. ஒரே மாதிரி பேசினா பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக எல்லா பேரும் பேசினா. பெரிய கலவர வெடிக்கி சாவிங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொன்னேன். இத்தாலியில இருக்கும்போது சோனியா காந்தி கிறிஸ்தவர், நீ இன்னும் சோனியா காந்தி. எங்களுடைய சபைகளில் பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸ் தான் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள். ஏனென்றால் பிஜேபி தான் மதவாத கட்சியாக இருப்பதனால் காங்கிரஸ் வந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால் தமிழகத்திலே திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது சரியானதா, இது உண்மையானதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு தடவை சொல்றேன், இதுக்கு மேலே நீங்க தெளிவடையிலைன்னா அந்த எல்லா சுமையும் இறைமகன் இயேசுகிட்டையும் ஏக இறைவன் அல்லாஹ்கிட்டையும் விட்டு போறேன். அதுக்கு மேல நீங்க போங்க. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவர்கள் கட்சியின் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவன் மதவாதி, இவன் மிதவாதி என்று எண்ணினால் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வரலாற்றை நீ கவனிக்கிறியா? உங்களுக்கு பின்னாடி சுத்தி நடக்கிற அரசியலை நீங்க பாக்குறீங்களா? எந்த வழியில் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிலிருந்து மாறுபடுது சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. எல்லாமே இந்த நாட்டில் இருக்கிற கொடும் சட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். என்ஐஏ அவன் கொண்டு வந்ததான், என்ஆர்சி அவன் கொண்டு வந்ததான், ஜிஎஸ்டி அவன் கொண்டு வந்ததான், நீட் அவன் கொண்டு வந்ததான். அவன் கொண்டு வந்து பெத்து பேர் வச்சான், இவர் நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்க்கிறார், அவ்வளவுதான். பிஜேபி நம்பலாம், காங்கிரஸ் நம்ப கூடாது. ஏன்? இவன் எதிரி தெரிஞ்சிருச்சு, இவன் துரோகி, இவன் நெஞ்ச குறிவைப்பான், ஆனா இவன் எங்க குத்துவான்னு தெரியாது. பிஜேபி நேரடியா சொல்றான், we are all Hindus. இவன் yes we are all Hindus. அவன் சவுண்ட் இந்துத்துவா, அவன் சாப்பிட்டு இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிச்சான். ஆட்சி யாருது? காங்கிரஸ். இது எவ்வளவு வலிமையான ராணுவம், எவ்வளவு உளவுப்படை. அந்த கரசவை வந்தவன் பாபர் மசூதியை இடிப்பான்னு கூட நீங்க நிக்க முடியலையா? இடிக்க போறான், அந்த சீர்ல இருக்கான்னு அப்ப ராணுவத்துறை அமைச்சர் அந்த சரத்பவர் கெஞ்சிராப்ல நரசிம்மராவ்ட்ட. இப்ப சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துறேன்னு பாத்துக்கலாம்னு இடிச்சிட்டான். இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ், இடிச்சவன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா. அந்த வழிபாடுற உரிமையை முதல்ல தடுத்தது காங்கிரஸ். மோடி அடிக்கல் நாட்டினார் ராமர் கோயிலுக்கு. கங்க்ராச்சுலேஷன் முதல்ல சொன்னது காங்கிரஸ். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வருது, என்ன வருது எவனுக்கும் தெரியாது. எப்படி தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று ஒரே மாதிரி பேசினா பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக எல்லா பேரும் பேசினா. இந்த நிலத்திலே ஒரே ஒரு மகன் தான், ரத்தாறு ஓடும், பெரிய கலவர வெடிக்கி சாவிங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொன்னேன். ரத்தம் சிந்தி செத்து கூட விழுகிறான். எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல்லு என்று சொன்னேன். என் பேட்டி இருக்கு, என் பேச்சு இருக்கு, அவங்க பேட்டி இருக்கு, பேச்சு இருக்கு. பாத்துக்க, எந்த இடத்துல நீ காங்கிரஸ் நீ மாறுபடுற? இத்தாலியில இருக்கும்போது சோனியா காந்தி கிறிஸ்தவர், நீ இன்னும் சோனியா காந்தி உங்க அத்தை மக, பெரிய தம்மாக, சின்ன தம்மான்னு நினைச்சிருக்க, அது கிறிஸ்தவ பொம்பளைன்னு நினைச்சிருக்க. நீ உன்னை எல்லாம் எங்க எந்த சலவையில வச்சு வெளுக்கிறது உன்னை?